என்னுடைய தரப்பு நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்டிஜே முன்னாள் பொதுச் செயலாளர் இந்நாள் மாநில பேச்சாளர் கோவை ரஹமத்துல்லா என்பவர் ஒரு அயோக்கியர். அனாதைகள், முதியோர்கள் மற்றும் ஜக்காத்து பணத்தை மோசடி செய்த கும்பலில் ஒருவர். மார்க்கம் அனுமதிக்காத வகையில் பணம் வசூல் செய்யும் பணப்பேய். பாலியல் மற்றும் பொருளாதார மோசடி குற்றவாளி கும்பலில் ஒருவர். சுய ஆதாயத்துக்காகவும் இயக்க ஆதாயத்துக்காகவும் மார்க்கத்தை வளைப்பவர். வஹி மட்டுமே மார்க்கம் என்ற கொள்கையிலிருந்து தடம் புரண்டவர். அல்லாஹ்வின் பெயரால் துணிந்து சத்தியமிட்டு பொய் சொல்பவர். ஹதீஸ்களை இட்டுக்கட்டி வஹியில் கைச்சரக்கை திணிக்கும் கும்பலில் ஒருவர். புயல் நிவாரண நிதியில் ஊழல் செய்த கும்பலில் ஒருவர். தன்னை காத்து கொள்ள துணிந்து பொய் சொல்லி ஆதாரங்களை அளிப்பவர். ஆதாரங்களை செட்டப் செய்து உருவாக்குபவர். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் துரோகம் செய்யும் கும்பலில் ஒருவர். பொய்யான ஃபத்வாக்களை கொடுத்து மக்களை வழிகெடுக்கும் கும்பலில் முதன்மையானவர். தனி நபர்களுக்கும் பிற இயக்கங்களுக்கும் சொந்தமான சொத்துக்களை அபகரிக்கும் கூட்டத்தில் ஒருவர். அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை பூட்டி மக்களை தொலைவிடாமல் தடுக்கும் கும்பலில் ஒருவர். பொய் வழக்குகள் மூலம் மக்கள் பணத்தை பாலடித்து பிறர் சொத்துக்களை அபகரிக்க முயலும் கும்பலில் ஒருவர். அருவருக்கத்தக்க பேச்சுக்களால் முஸ்லிம்களை பற்றிய கண்ணியத்தை பொதுவெளியில் குலைத்தவர். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தவறான கணக்கு வாசித்து மோசடி செய்யும் கும்பலை சேர்ந்தவர். முஸ்லிம்களை பயங்கரவாதிகளைப் போல் சித்தரித்து உசுப்பேற்றி பொது மேடைகளில் பேசிவிட்டு புற முதுகு காட்டி ஓடும் கோழை. இதுபோன்ற பல கொடிய குற்றங்களை செய்து வரும் அயோக்கிய கும்பலின் முதன்மையான நபராகிய ரஹமத்துல்லாவும் அவர் சார்ந்துள்ள தாத்தாஜா கும்பலின் அறிஞர் குழுவும் மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர்கள் என்பதே பி ஜெயினுல் ஆபிதீனின் நிலைப்பாடு. நீங்கள் பேசலாம். மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர் யார்? என் தரப்பு நிலைப்பாடு, பிஜே எனும் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் மதகுரு போர்வையில் பிறரின் மனைவி இடத்தில் கள்ள உறவு வைத்தவர், பல பெண்களை விபச்சாரத்திற்கு அழைத்தவர் என்ற குற்றச்சாட்டில் வசமாக பிடிபட்ட ஷைத்தான் ஆவார். அது மக்களுக்கு அது இன்னும் போட ஒப்பந்தத்தில் இரு போட சொன்னதுனால போட்டுக்கிறேன். ஆபாச ஆடியோவில் பேசியது பிஜே தான் என மக்கள் அனுமானித்த உடன் பெண் வீட்டாரிடம் கெஞ்சி கதறியவர். ஆபாச ஆடியோவில் பேசியது பிஜே தான் என உறுதியான பின் அவர் அங்கம் வகித்த இயக்கத்தவர்கள் அவரை விசாரணைக்கு அழைத்ததும் வராமல் ஓடிய தொடை நடுங்கி ஆவார். மக்களிடம் தர்ம அடி வாங்காமல் இருப்பதற்காக தன் அசிங்கத்தை மக்கள் மறக்க 3 மாதங்கள் வாய் மூடி கிடந்தவர். நோன்பு பெருநாள் தொழுகைக்கு கூட திடலுக்கு வராத பாவி ஆவார். அருவருக்கத்தக்க பேச்சுக்களால் ஆபாச வார்த்தைகளால் முஸ்லிம் அறிஞர்கள் பற்றிய கண்ணியத்தை சீர்குலைத்தவர். இஸ்லாமிய ஷரியத்தில் திருமணம் செய்வதற்கே தடை செய்யப்பட்டவர்களுடன் கள்ள உறவு வைத்த காம வெறி பிடித்தவர். அனாதைகள், முதியோர்கள், ஜக்காத் உள்ளிட்ட மக்கள் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி கொடுத்த பணத்தை திருடி வைத்திருக்கும் பாதகர். அப்பணத்தை முழுமையாக திருப்பி தராமல் தந்துவிட்டதாக அல்லாஹுவின் மீது துளியும் அச்சமின்றி பொய்யுரைப்பவர். தன் அசிங்கத்தை மறைப்பதற்காக முஸ்லிம்களின் உயிரினும் மேலான உத்தம நபியை களங்கப்படுத்தியவர். நபிமார்களையும் நபித்தோழர்களையும் இழிவுபடுத்தியதில் காவி கல்யாண ராமனை விட கொடியவர். தன் அசிங்கச் செயலை மூடி மறைக்க அல்லாஹுவின் பெயரால் துணிந்து சத்தியமிட்டு நாடகமாடியவர். தன் அசிங்கத்தை நியாயப்படுத்த ஹதீசுகளை திரித்து கூறியவர். தன்னை காத்துக்கொள்ள துணிந்து பொய் சொல்லி ஆதாரங்களை அளிப்பவர். தன் அசிங்கத்தை திசை திருப்ப புதிய ஆதாரங்களை செட்டப் செய்து பொய்யாக உருவாக்குபவர். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக முஸ்லிம் சமுதாய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இன்று வரை தீவிரவாதி ஆக்க துடிக்கும் பயங்கரவாதி. முஸ்லிம் இளைஞர்களை அரசுக்கு காட்டி கொடுக்கும் சமுதாய துரோகி.
பொய்யான ஃபத்வாக்களை கொடுத்து மக்களை வழிகெடுக்கும் வழிகேடர். அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை பூட்டி மக்களை தொழவிடாமல் தடுக்க முழு காரணமான தற்கால அபு ஜஹில் தன் அசிங்கச் செயலை மறைக்க பல அபலை பெண்களை இழிவுபடுத்தும் மனித மிருகம். இதுபோன்று இன்னும் பல கொடிய குற்றங்களுக்கு சொந்தக்காரனான இவர் மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர் ஆவார் என்பது என் நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய தோழர்களே, நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்தீர்கள். அந்த வீடியோ ஒரு 5 நிமிடங்களுக்கு மேல் ஓடுகிறது அல்லவா? அந்த 5 நிமிடங்கள் வீடியோவில் ஒருவர் மீது ஒருவர் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சுமத்திக் கொள்கிறார்கள். அதாவது ஏற்கனவே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஒரே இயக்கத்தில் பயணித்து ஒரே அறையில் தங்கி ஒரே கொள்கையில் வாழ்ந்து இப்படி ஒரே நேர்கோட்டில் ஒரே கோட்டில் பயணித்தவர்கள் இப்பொழுது ஒருவரை ஒருவர் ஒரு கடினமான குற்றச்சாட்டை சுமத்திக் கொள்கிறார்கள். அதாவது பிஜே என்பவர் கோவை ரஹமத்துல்லா உடைய குரூப் மீது ஒரு 15-16 குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். அதுபோல் கோவை ரஹமத்துல்லா பிஜே மேலே ஒரு 16 குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். இது என்ன வேடிக்கை அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதில் பிஜே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த ரஹமத்துல்லா ஒரு அயோக்கியன், பண மோசடி செய்பவன், ஹராமான முறையில் வசூல் செய்பவன், அது பாலியல் குற்றம் செய்பவன், பொருளாதார குற்றவாளி, அப்படின்னு சுய லாபத்திற்காக மார்க்கத்தை வளைப்பவன், அதே போல் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு பொய் சொல்கிறவன் அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கு வகையில் கை சரக்கு திணிக்கிறவன், புயல் நிவாரணத்தில் மோசடி செய்தவன், அதே போல் பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக ஆதாரங்களை செட்டப் செய்பவன், அதே போல் சமுதாய மோசடி பெறுவழி, பொய்யான வழியில் ஃபத்வா கொடுப்பவன், இயக்க சொத்துக்களை அபகரித்துக் கொள்பவன், பள்ளிவாசல்களை பூட்டு போட்டுபவன், இப்படி உள்ளிட்ட ஒரு 15, 16, 17 குற்றச்சாட்டுக்களை பிஜே ரஹமத்துல்லா மேலே வைக்கிறார். அதே போல் பிஜே ரஹமத்துல்லா மேலே அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாரா? அதே போல் ரஹமத்துல்லா பிஜே மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, பெண்களை விபச்சாரத்திற்கு அழைத்தவர், அவர் ஷைத்தானு, பெருநாளை கூட துள வராதவர், உலமாக்களின் கண்ணியத்தை சீர்குலைச்சவர், அதே போல் ஜக்காத்து அனாதை போன்றவர்களின் பணத்தை அபகரித்தவர், பொய் கணக்கு காட்டி சொத்தை அபகரித்தவர், அல்லாஹ் மீது துணிந்து பொய் சொல்லக்கூடியவர், அதே போல் பார்த்தீங்கன்னா நபி அவர்களையே களங்கப்படுத்தி கேவலப்படுத்தியவர், நபிமார்கள் மற்றும் நபி தோழர்களை இழிவுபடுத்தி பேசியவர், அப்புறம் ஹதீஸுகளை திருத்தி சொல்பவர், ஆதாரத்துக்காண்டி செட்டப் செய்து ஆதாரங்களை உருவாக்கக்கூடியவர், தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடியவர், காட்டி கொடுப்பவர், பொய்யான ஃபத்வா கொடுப்பவர், பள்ளிவாசல் மீது பூட்டு போடும் அபு ஜஹல் போன்ற அது மாதிரி 16 குற்றச்சாட்டு. சராசரி 2 பேரும் ஒரு 16 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்த இருவரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இவர்கள் மீது நாம் என்ன குற்றச்சாட்டை வைத்தோமோ அதே குற்றச்சாட்டை பிரிந்த பிறகு இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இந்த பாருங்கள், எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்க பாருங்களேன். பிஜே ரஹமத்துல்லா மேலே வச்ச குற்றச்சாட்டுகளை ஒரு 16 நான் டிக் பண்ணியிருக்க பாருங்கள் சைடில், இந்த டிக் பண்ணி. அதே போல் பார்த்தீங்கன்னா ரஹமத்துல்லா பிஜே மேலே வச்ச குற்றச்சாட்டு அப்படி எல்லாத்தையும் டிக் பண்ணிப்பேன். ஒரே ஒன்றை தவிர மீது எல்லாத்தையும் டிக் பண்ணியிருப்பேன். 16 குற்றச்சாட்டு ரஹமத்துல்லாவுடைய குற்றச்சாட்டு, 15 குற்றச்சாட்டு பிஜேவோட குற்றச்சாட்டு. ஒரு குற்றச்சாட்டு பிஜேவோட ரஹமத்துல்லா அதிகமாக சொல்கிறாப்புல, அது இந்த பெண்களை பாலியல் சம்மந்தப்பட்டு அது நமக்கு தேவையில்லை. நம்ம அதை பற்றி தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் பிஜேவுடைய அந்த பர்சனல் விஷயத்தை நம்ம பேசுறதில்லை, எப்பவுமே வீடியோ பேசி இந்த மேடையில் பேசியதில்லை என்பது தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் தெளிவாக இருக்கிறது. எனவே நம்ம அதை விட்டுட்டோம். அது போக ரஹமத்துல்லா மீது பிஜே வைத்த 15 குற்றச்சாட்டுகளும், அதே போல பிஜே ரஹமத்துல்லா மீது வைத்த 15 குற்றச்சாட்டுகளும், ரெண்டுமே இந்த 30 குற்றச்சாட்டுகளுமே நாம் இவர்கள் ஒன்றாக இருக்கின்ற போது சுன்னத் ஜமாத்காரர்கள் அவர்கள் மீது வச்சாங்க. பண மோசடி பண்றாங்க, மார்க்கத்தை தன் சுய விருப்பத்திற்காக வேண்டி வளைக்கிறார்கள், ஹதீஸுகளை மோசடி பண்ணுகிறார்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா ஜக்காத்து தொகையை சாப்பிடுகிறார்கள், சுனாமியை சுருட்டினார்கள் என்றெல்லாம் நாம் குற்றச்சாட்டை வைத்தோம், தீவிரவாதிகள் உருவாக்கினார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டை வைத்தோம். இந்த அதான் சொல்றேனே, கோவை ரஹமத்துல்லா பிஜே வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும், அதே போல் பிஜே கோவை ரஹமத்துல்லா மீது வைத்த குற்றச்சாட்டு அனைத்தையும் நாம் அவர்கள் ஒன்றாக இருந்த போது அவர்கள் மீது நாம் எல்லாம் ஒன்றா வச்சோம்.
நானே தனிப்பட்ட முறையில் ஒரு 10-15 குற்றச்சாட்டு வைத்து அதெல்லாம் சைஃபுதீன் ஹதரத் கிபிலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளிட்ட ஷேக் அப்துல்லா ஜமாத் உள்ளிட்ட முஸ்தபா ஹசரத் மஸ்னவி அதாவது மஸ்லஹி உள்ளிட்ட சில சுன்னத் ஜமாத் போராளி உலமாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாமே வந்து தௌஹீத் ஜமாத் சம்பந்தமாக பேசுகின்ற போது இது மாதிரி குற்றச்சாட்டுக்களை எல்லாம் 10, 15, 20 ஆண்டுகளாகவே அவர்கள் மீது நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தோம். என்ன உண்மை. அப்போ என்ன வேடிக்கை தெரியுங்களா, அப்போ நாம் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, இல்லை இது அவதூறு சொல்கிறாங்க, சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் பொய் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட நாங்கள் எந்தையும் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்து எதிர் கேள்வி கேட்டு எதிரில் நின்று கடுமையாக எங்களை விமர்சித்தார்கள். கடின வார்த்தைகளால், கொச்சை வார்த்தைகளால், கேவலமான வார்த்தைகளால் எங்களை திட்டி தீர்த்தார்கள். பொய் சொல்கிறீங்க, அவதூறு சொல்கிறீங்க, அல்லாட்ட பதில் சொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினார்கள். இப்போ என்னாச்சு, சண்டை போட்டு 2 பேர் பிரிஞ்ச உடனே இவர் மீது நாங்கள் என்ன குற்றச்சாட்டோ அவர்கள் மீதித்தோமோ அவர்களில் அத்தனை குற்றச்சாட்டுகளும் அவர்கள் பிரிந்து ஒருவர் மீது தங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு வச்சுக்க மாறி வச்சுக்கிறாங்க. சரி, மாறி வச்சுக்கிறாங்க. இப்போ என்னாச்சு, இப்போ நாங்கள் சொன்னது உண்மையாக போச்சா? ரஹமத்துல்லா சொன்னது உண்மைன்னு சொல்லி ரஹமத்துல்லா குரூப் நினைத்தால், அல்ல பிஜே ரஹமத்துல்லா மீது வச்ச குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி பிஜே குரூப் நினைத்தாலோ, இப்போ நாங்கள் அவர்கள் மீது மொத்தமாக வச்சது கரெக்டாக இப்போ கரெக்டுன்னு ஆயிடுச்சா இல்லையா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயத்தை, ஒரு வேடிக்கை, இந்த வீடியோட கடைசியாக ஒரு 2-3 வார்த்தையை நான் திரும்ப போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். நிலைப்பாட்டை விவாதிக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த விவாதத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் நாம சொல்கிற நிலைப்பாட்டை அவர் ஒத்துக்கொண்டார், அவர் சொல்கிற நிலைப்பாட்டை நாம் ஒத்துக்கொண்டோம். அந்த பிரச்சனை வந்து நம்ம கடந்துடலாம். அடுத்ததாக பாருங்களா, அது என்ன சொல்கிறா பாருங்க. அதாவது பிஜே சொல்கிறார்ல, என்ன சொல்கிறாரு, அவர்கள், அதாவது கோவை ரஹமத்துல்லா என் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை நான் ஒத்துக்கொண்டேன், நான் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு அவர் ஒத்துக்கொண்டார். எப்படி, இதாங்க வேடிக்கைன்னு சொல்ல. அதாவது அல்லாஹ் வந்து எப்படி ஒரு உண்மையை கொஞ்சம் உறங்கினாலும் அது உண்மை வெளிவருவதற்கு தாமதமானால் கூட உண்மை ஒரு காலத்திலும் சாகாது, சத்தியம் ஒரு காலத்திலும் செத்து மடியாது, அது உண்மை வெளியே வந்தால் ஆகும், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் காலதாமதம் எடுக்கலாம், கால அவகாசம் எடுக்கலாம், தாமதமாகலாமே தவிர அதற்காக உண்மை ஒரு காலத்திலும் உறங்கலாம், ஆனால் இறந்து போகாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இது. அதாவது பாருங்களேன், அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒப்பந்தம் போடுறாங்க, பிஜே வந்து ரஹமத்துல்லாஹி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார் வரிசையா, அவர் இவருமே குற்றச்சாட்டு வைக்கிறார். கடைசி கையெழுத்து போன என்ன சொல்லணும், பிஜே என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா, கோவை ரஹமத்துல்லாஹி என் மீது இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சாரு, அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் பொய் தான், அவைகளை நான் விவாதத்தில் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லில கையெழுத்து போட்டுருக்கணும். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா நான் சொல்றது? விளங்கணும். அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க, நான் விளங்குதான் சொல்றேன், வைக்கிறார், எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு இவர் பிஜே என்ன சொல்றாரு, அவர் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்ப பிஜே மீது ரஹமத்துல்லாஹி வச்ச குற்றச்சாட்டை எல்லாம் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த இடத்த நீங்கள் யோசிக்கணும். அப்போ என்ன, அப்போ ஒப்பந்தமாச்ச ஒன்றா இருக்கக்கூடிய அந்த போலி தௌஹீத் இந்த வண்டுகளும் சிண்டுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆன்லைனில் வந்து கத்துவாங்க. என்னன்னாக்கா, அவர் அந்த ஒப்பந்தம் தானே, ஒப்பந்தம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லி ஒப்பந்தத்தில் என்ன சொல்லணும். இப்போ நானும் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, கோவை ரஹமத்துல்லா அவர்கள் என் மீது 16-17 குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார், அவைகளில் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் விவாதத்தில் நேரடியாக மறுத்து அதை நிரூபிப்பேன் என்று சொல்லி அல்லவா கையெழுத்து போட்டுக்கணும். அப்படியே கையெழுத்து போட வந்தாலே பிஜே போடல, அவன் என்ன சொல்றான், நான் ஒத்துக்கொண்டேன் என்றே சொல்றான். அது இவனும் 2 பேரும் ஒத்துக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் எந்த குற்றச்சாட்டை அவர்கள் மீது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வைத்தோமோ, அதாவது போலி தௌஹீதின் மீது சுன்னத் ஜமாத் ஆகிய நாங்கள் எத்தகைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்தோமோ, அந்த குற்றச்சாட்டை அவர்கள் இருவரும் சேர்ந்து மறுத்தார்களோ அதே குற்றச்சாட்டை இப்போ என்ன பண்றாங்க, ஒருவர் மீது ஒரு வைக்கின்றப்போ ஒத்துக்கொள்கிறார்கள். ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுறாங்களாம். ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுறான் 2 பேரும். 2 திருட்டு பசங்களும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாங்கன்னா புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒத்துக்கிட்டாங்க. அப்போ திருட்டு பசங்க தான் அவனுங்க. சுனாமி திருடி இருக்காங்க, ஜக்காத்து திருடினானுங்க, ஃபித்ரா, இதெல்லாம் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. சுனாமி திருடியதற்கும் ஆதாரம் 2 பேர் சேர்ந்து நான் சொல்றேன், நான் ஒருத்தர் சொல்ல 2 திருட்டு பசங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஃபித்ராவை திருடியதற்கு ஆதாரம் இருக்கிறது. உணர்வில் எழுதியிருக்கான் பிஜே. ஃபித்ராவுடைய அமௌண்ட், உங்களோட அமௌண்ட் எங்கள்கிட்ட வந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் இயக்க பணிகளுக்கு பயன்படுத்தி விட்டோம். ஃபித்ராவை இயக்கத்துக்கு பயன்படுத்தலாமா இன்னும் பல ஆண்டுகள் நம்ம கேட்டுட்டோம். அதுக்கு பதில் சொல்றதில்லை. பதில் சொல்ல முடியாத. ஃபித்ராவுடைய தொகையை
ஃபித்ரா எதற்காக வேண்டி தரப்படுகிறதோ அதுக்கு தான் பயன்படுத்துறதோ அதை எந்த இயக்கத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்குறோம், ஏண்டா ஃபித்ராவுடைய தொகையை அதற்குரிய உரிமையாளர்கிட்ட கொடுக்காம நீ எப்படா இயக்கத்திற்கு போஸ்ட் அடிக்கலாம்னு கேட்டதுக்கு இன்னும் பதில்னு வச்சுங்களேன். அதே போல் பதில் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்கூட்டியே இருக்கும். நம்ம நிரூபிச்சிருக்கோம். அதாவது பள்ளிவாசலில் விடாமல், அதாவது இவங்க 2 பேரும் இருக்கின்ற போது ஜாக்கு பிரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ என்ன ஜாக்கில் இருக்காங்களா ஒன்றா தான் இருந்தாங்க. ஜாக்கு, தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்து, இந்திய தௌஹீத் ஜமாத்து, இவன் தோளான் துருத்தின்னு பிரிஞ்சு 4 வேண்டான்னு சொல்லி 40 பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல. இவன் அனைத்தும் ஒன்றா இருக்கும்போது ஒரு காலத்தில் இருந்தாங்க. அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. பிரிய என்னாச்சுன்னா, இந்த தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்து ஜாக்கு பிரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்து மேலப்பாளத்தில் தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்தில் ஒரு பள்ளியாசம் இருக்குங்க. அதை உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஜெயா டிவியில் பேசுகின்ற போது அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். எல்லாருமே அது மிகப்பெரிய வைரலாக அந்த வீடியோ பரவியது. அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. மக்கள் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த வீடியோ ஒரு காரணமாக இருந்தது. அப்போது ஒரு 7-8-10 வருஷம் முன்னாடி வச்சுங்களேன். இப்போ அந்த வீடியோ இப்போவும் இருக்குது. இன்ஷால்லா அடுத்த வீடியோக்கள் அதை நான் பதிவிடுகிறேன். இப்போ கையில் லேட்டாகவும் எடுக்கிறதுனால இந்த அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டாகணுங்கிறதுக்காண்டி போடுறேன். நான் அதனால் பேசுகிறேன். அடுத்த வீடியோ அதை பதிவு பண்ணுறேன். அவன் என்ன பண்ணுறான், ஜாக்குக்காரன் தொழுகும்போது தமிழ்நாட்டை வச்சுக்காமல் தொலை விடாமல் அப்படியே உட்காந்துருப்பான். முன்னாடியே உட்காந்துருப்பான். சரியா செய்ய விட மாட்டான், ருக்கு செய்ய விட மாட்டான். அவன் ஜமாத்து நடந்துட்டு இருக்கும், தனியாக தொழுதுட்டு இருப்பான். அப்படி இப்படி செய்வான், அப்படி செய்வான், போட்டு ஒருத்தர் தொழு விடாமல் பண்ணுவாங்க. இது எப்படின்னாக்க, இது பள்ளிவாசலை பூட்டி, அதே போல் எக்கச்சக்கமான பள்ளிவாசலுக்கு 2 பேர் சண்டை போட்டு பூட்டி கிடக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அது பள்ளிவாசல் நம்ம சொல்கிறது இல்லை, அது வணக்கஸ்தலம். எப்படி ஷியாக்களுக்கு அவர்கள் பள்ளிவாசலை நாம் கோயில் என்று சொல்லுகிறோமோ, காதியானிகள் அவர் தங்களுடைய வணக்கஸ்தலத்தை பள்ளிவாசல் என்று சொல்லிக் கொண்டாலும் கோயில் என்று சொல்லுகிறார்களோ, அது மாதிரி இந்த தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் போலி தௌஹீத்வாதிகள் தாங்கள் வணங்கும் இடத்திற்கு பள்ளிவாசல் என்று சொன்னால் நாம் பள்ளிவாசல் என்று சொல்வதில்லை, வணக்கஸ்தலம். கோயிலை போன்று, சர்ச்சை போன்று இதுவும் ஒரு வணக்கஸ்தலம். பள்ளிவாசல் என்று சொன்னால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல். அதுதான் வக்ஃப் செய்யப்பட்ட இடம். மூத்திரச்சந்தில், முட்டுச்சந்தில், 3வது மாடியில் 10க்கு 10, 20க்கு 30 வச்சிருக்கிறது தான் பள்ளிவாசல் கிடையாது. அது வக்ஃப் செய்யப்பட்டதல்ல. இன்னைக்கு இருப்பான், நான் காலி பண்ணுவான். பல பள்ளிவாசல் காலி பண்ண முடியாதுன்னு வீட்டை வாடகைக்கு வாங்கி பள்ளிவாசல் வச்சுட்டு கடைசியில் காலி பண்ணுங்கப்பா எங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது அதெல்லாம் காலி பண்ண முடியாது. பள்ளிவாசல் காலி பண்ணணும்னா சண்டை போட்டு அது பெரிய பிரச்சனையானதெல்லாம் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும். அது எங்கடா இருக்குன்னு எவனாச்சும் கேட்டாலும் நம்ம தர முடியும் ஆதாரமாக. நம்ம பஞ்சாயத்தே பண்ணியிருக்கோம். உட்காந்துட்டு அதெல்லாம் காலி பண்ண முடியாது, வாடகையும் தர முடியாது, பள்ளிவாசம் காலி பண்ணாலும் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரனை மிரட்டி கதெல்லாம் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் வச்சுங்களேன். ஆக மொத்தம் பள்ளிவாசல் பூட்டுற தீவிரவாதியை உருவாக்கி நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோம். இன்னைக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஆமான்ட்டு ஒத்துருக்காங்க. அதான் பொய்யான ஃபத்வா, மார்க்க தீர்வு பொய். அப்புறம் பொய்யான ஃபத்வா கொடுக்குறான்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்போவே. ஆனால் அப்போ இல்லைன்னானுங்க இப்போ சரின்ட்டாங்க. ஆமாம், ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டான். ஹதீஸ்களை திரித்து பொய்யான செய்தி சொல்லி ஹதீஸ்களை மறைச்சி குறைத்து பேசுறது, இதை நம்ம சொன்னோம். இப்பெல்லாம் செய்வீங்களான்னு அவர் 2 பேர் மறுத்தானுங்க. இன்னைக்கு 2 பேர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்து சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியம் என்று பிஜே சொன்னால் அவன் பொய் சொல்ல போகிறான் என்பதை நான் ரமலானுடைய சகர் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. அப்போ அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நபி அவர்களை களங்கப்படுத்தினார்கள், காற்று வரைந்தார்கள். அதாவது கன்னி பெண்ணின் மடியில் காமத்தோடு நபி அவர்கள் படுத்து கிடப்பதை போன்று ஒரு காற்றூனை ஏகத்துவம் இதழில் பிஜே வரைந்தான் என்று நாம் நிரூபித்தோம். அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், பொதுக்கூட்டம் நடத்தினோம். ஆனால் இவர்கள் மறுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு அது அவர்களே சொல்லுகிறார்கள், ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டுருக்காங்க. இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அந்த கேவலமான போலி தௌஹீத் கும்பலின் மீது சுன்னத் ஜமாத் மக்களும் நாங்களும் வைத்தபோது கடுமையாக எதிர்த்தவர்கள், விமர்சித்தவர்கள், சாபம் விட்டவர்கள், இன்னைக்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே கருத்து வேறுபாடு வருகின்ற போது எதிர்த்து அவர்கள் தாங்களே குற்றம் சுட்டிக் கொள்கிறார்கள். அது மட்டுமில்லை, அதை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருப்பது தான் ஹைலைட். அல்லாஹ் சத்தியம் கண்டிப்பாக வெளிப்பட்டே தீரும். பழனி பாபா அடிக்கடி சொல்லுவார், அதாவது உண்மை செருப்பை மாட்டுவதற்கு முன்னால் பொய் ஊரை சுற்றி வந்துவிடும் என்று. அது மாதிரி உண்மை கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பொய் வேகமாக பரவும். ஆனால் உண்மை சாகாது, பொய் செத்துரும். ரெண்டுக்கும் வித்தியாசமாக இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். இவர்களின் பொய் முகங்கள் தொடர்ந்து கிழிக்கப்படும் என்ற செய்தியை பதிவு செய்து நீங்கள் டிஎன்எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலுக்கு எங்களுடைய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் என்பதை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.